வணக்கம். எப்படி இருக்கிறீங்கோ? சொல்லுங்கோ. சுற்றுப்புறத்தை சுற்றி சுற்றி காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். எங்கே சுற்றினாலும் இங்கே தானே வரணும், உங்கள் கிட்ட தானே வரணும். கொஞ்ச நேரம் பேசலாமா? அந்த மனுஷன் அப்போ பிறந்தபோது மனுஷனாக இருந்தால் அப்புறமா சாமி ஆகிட்டார் சொன்ன மாதிரி. ஓகே, இந்த கடவுள் இந்த மனுஷனுக்கு என்ன ஒரு திறமையை கொடுத்துக்கிறார் பாருங்க. அவர் படித்த மாதிரியே நம்மளும் பண்ணுறதுக்கு ஞானத்தை கொடுத்துட்டார். ஒரு மலர்களை பாருங்கள், செடிகளை பாருங்கள், இலைகளை பாருங்கள், கடவுள் படைத்த படைப்பை. அதே மாதிரி நம்மளாலையும் பண்ணுறதுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துட்டாரு. ஒரு ரோஜா பூ பாருங்க, அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு ரோஜா பூ பண்ணுறதுக்கு கடவுள் நமக்கு ஞானத்தை கொடுத்தாரு. மற்ற பூங்களை மாதிரி பண்ணுறதுக்கு ஞானத்தை கொடுத்தாரு. ஒரு இலைய மாதிரி பண்ணுறதுக்கு ஞானத்தை கொடுத்தாரு. இன்னும் அதிகபட்சமாக சொல்லப்போனால் இந்த இயற்கையை விட உண்மை பொருளை விட போலி பொருள்களை உண்மை பொருள்களை விட நேர்த்தியாக செய்யும் திறனை கொடுத்து விட்டார். சில பொருட்களை பார்த்தால் இது நிஜமா இல்லை போலியா கண்டுபிடிக்க முடியாத அளவில் ஞானத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி தான் மனுஷனை மாதிரியே ஒரு உருவத்தை பண்ணுறதுக்கும் ரோபோட் மற்ற எந்திரங்களை பண்ணுறதுக்கு ஞானத்தை கொடுத்தாரு. இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி என்ற ஞானத்தை கொடுத்து மனுஷனை விட அதிக திறமையாக செயல்படுற அளவுக்கு மனுஷனால் அந்த ஏஐயை பண்ணுறதுக்கு நமக்கு மனுஷனுக்கு எவ்வளோ ஞானத்தை கொடுத்துக்க பாருங்க. அந்த ஏஐ என்னன்னா வேலை செய்து பாருங்க. ஒரு அடி ஏறினாங்க 9 அடி, ஒரு அடி ஏற சொன்னால் 9 அடி ஏறுது, பாயுது. அப்படி இருக்குது. அதுதான் சொல்லுவாங்க. இந்த நிஜத்தை விட நிழலில் நிஜமாக நிஜத்தை விட நேர்த்தியாக பண்ணுறதுக்கு கடவுள் நமக்கு ஞானத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த கடவுளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணலாமா? ஓகே, வணக்கம்.